அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்கள் தற்பொழுது 40 தொகுதிகளுக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தேர்தல் பொறுப்பாளர்களாக யார் யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்கள்? வணக்கம். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுக சார்பிலும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் விளம்பங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமை கழகத்திலிருந்து தேர்தல் பணிகளை முறைப்படுத்தும் தேர்தல் பொறுப்பாளராக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுக மருத்துவர் அணி செயலாளர் வேணுகோபால் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுத்தவரையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவும், சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய சென்னைக்கு பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவரும் அதே போன்று அவை தலைவருமான தமிழ்மகன் உசேன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையிலும், காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலும் குழு அமைத்து உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையிலும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி தலைமையிலும், தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் தலைமையிலும் குழு அமைத்து உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் அமைச்சர்கள் அதே போன்று அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் குழு அமைத்து தற்போது உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலே சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு இந்த குழு சென்று தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பேரூராட்சி பகுதி கழக செயலாளர்கள் என அனைவருமே வேட்பாளர்கள் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.